சென்னையில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் திரு அண்ணாமலை அவர்களை தவிர மற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே கலந்து கொண்டாங்க. நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே அதில் கலந்து கொண்டாங்க. அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு ஏன் வரல, ஏன் அவரை கூப்பிடல, அவரை ஒதுக்குறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. பட் அந்த கூட்டம் கடைசி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால, ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால அவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளும் அதை நம்புவோம். திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட மாட்டார். கட்சியை விட பர்சனல் தான் முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டார். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம அப்படியே நம்புவோம். இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது, 2026 தேர்தலை எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளணும், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க என்ன செய்யணும், எப்படி உறுப்பினர்களை சேர்க்கணும், எப்படி அதிமுகவுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அதில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று, நம்மளுக்கு 2026 தேர்தல் முக்கியம் இல்லை, 2029 தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கார். இந்த பாயிண்ட் பரவலாக விமர்சிக்கப்படுகிறது. இவர் எப்படி அப்படி பேசலாம்? 2026 தேர்தல் பாஜகவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா நம்ம 2024ல் ஒரு 11% வாக்குகளை நம்ம பெற்றிருக்கோம். அதை நம்ம ரீடைன் பண்றோமா இல்ல அதை விட அதிகமாக வாங்குறோமா அப்படிங்கறதை எல்லாம் பார்க்க வேண்டிய தேர்தல் தான் 2026. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கட்சியுடைய மாநில தலைவரே சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளை இவங்க இப்படித்தான் நடத்துறாங்க. தேசிய கட்சிகள் அப்படின்னாவே அவங்க டெல்லி தேர்தல் வரும்போது அவங்க பார்த்துக்கலாம்ப்பா, இது சட்டமன்ற தேர்தல், இது நம்மளுக்கு தான் முக்கியம், மாநில கட்சிக்கு தான் முக்கியம், தேசிய கட்சிக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கடந்த 50 வருடங்களாக தேசிய கட்சிகளை இந்த திராவிட கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று தான் நம்ம பாஜக கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இப்படியெல்லாம் பேசிட்டு மறுபடியும் தேசிய கட்சி, அதனால நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? இப்போ இதே கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு. 2024 தேர்தல் எங்களுக்கான தேர்தல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயமும் இருக்கு. அவர் மீன் பண்ணது என்ன, 2021 சட்டமன்ற தேர்தல் அது அதிமுக அந்த டைம்ல பலமாக இருந்தது, அவங்க அதிக சீட்டுகளை எடுத்துக்கிட்டாங்க, அந்த டைம்ல பாஜகவுக்கு பெரிய பலம் இல்லை, ஸோ அதனால அதை விட்டுடலாம். இப்போ நாங்கள் கட்சி வளர்ந்துருக்கோம், அப்போ எங்களுக்கான ஷேர் எங்களுக்கு கொடுக்கணும், லைன் ஷேர் எங்களுக்கு வேணும், நீங்க 2 சீட்டு 1 சீட்டுன்னு சொல்லி எங்களை சுருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் 2024 தேர்தல் எங்களுக்கான தேர்தல், பாஜகவுக்கான தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறமா கட்சி வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஒரு 12% வாக்கு வங்கியில் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு 18% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்க 2026 எங்களுக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம்னா அந்த 18% வாக்காளர்களும் யாருக்கு ஓட்டு போடணும்? இது என்ன பேச்சு? அப்போ அப்படி அந்த 18% வாக்காளர்களில் பாதி பேர் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வருவாங்களா? அப்போ அந்த 18%க்காக உழைத்தவர்களுடைய மதிப்பு என்ன ஆகுது? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திரு நயினார் நாகேந்திரன் எதற்காக இதை பூத் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே டார்கெட் 2026 தான். 2029க்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 2026 இப்போ இந்த கூட்டணி அமைச்சும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இந்த கூட்டணி 2029க்கானது அப்படின்னு. ஏங்க 2026 வரைக்குமே இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கூட்டணி உடையும், இல்லை இந்த கூட்டணியிலேருந்து பாஜகவை கழட்டி விடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம், பேசிக்கிட்டே தானே இருக்கோம். அப்படி இருக்கிற போது 2029 எங்கே இருக்கு?
இப்போ இது அதிமுகவுக்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாதா? இப்போ நயினார் நாகேந்திரன் இப்படி சொன்னதை அதிமுக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாதா? அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 2026 தேர்தல் எங்களுக்கானது, நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் டார்கெட் 2029 தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் தயவுசெய்து இப்போதைக்கு இந்த சீட்டை மட்டும் வாங்கிக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் நிறைய போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க அதிகமான சீட்டு போட்டி போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை ஒரு பார்கெனிங்காக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா? சரி, அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2029 மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்கங்கிறது என்ன நிச்சயம்? ஏன்னா நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு சரிவில் இருக்குது. சரிவில் இருக்கிற இந்த சென்ஸ், நம்ம ஏற்கனவே தொட்ட நம்பரை விட குறைவான சீட் வாங்கியிருக்கோம். அப்போ அதை விட குறையுமா, இல்லை அதே இடத்துல நிற்குமா, மறுபடியும் கூட்டணி ஆட்சி வருமா, இப்படித்தான் அங்கே அந்த இடத்துல இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வந்துடும். அப்போவும் அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். அப்புறம் எங்கிருந்து தமிழகத்தில் தாமரை மலரும்? இந்த விஷயத்தையெல்லாம் யோசித்து பார்க்காம திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவர் ஒரு செயல் வீரர். நான் அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய செயல்பாடுகளாகட்டும், அவர் மற்ற கட்சி தலைவர்களோட பழகிற விதமாகட்டும், தொண்டர்களை அரவணைக்கிற விதமாகட்டும், கண்டிப்பாக பாஜகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அவருடைய தலைமை கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்கும். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொண்டர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒரு பர்செப்ஷன், ஒரு நெரேட்டிவ் இப்படி வரும்போது திரு நயினார் நாகேந்திரன் கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வர்றது. ஏன்னா அவர் இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படுது. ஒன்றுமே இல்லை, இந்த கூட்டத்திலே அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன், யாருமே வணக்கம் சொல்லி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணால் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன்னு சொன்னால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். அதை மீடியா எப்படி திரிக்கிறாங்க அப்படின்னா, கட்சியில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவருடைய பேச்சுக்கான முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். 2026 தேர்தலும் நம்மளுக்கு முக்கியம், 2029 தேர்தலும் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் 2026 நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத காட்டணும்னா தான் 2029 நீங்கள் சீட்டு வாங்க முடியும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. இது ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட்டு. பாஜகவினர் கண்டிப்பாக இதை கிளாரிஃபை பண்ணணும். அவர் மற்றபடி அதிமுகவுக்கு பலமாக இருக்கணும், அதிமுகவுக்கு நம்ம சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நிறைய பேசியிருக்காரு. அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. இட்ஸ் ஓகே. ஏன்னா அவர் இந்த கூட்டணியை ஜெல்லாக்குற, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி கொண்டு வர வேலையை திரு நயினார் நாகேந்திரன் பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சார பயணத்தில் முதல் நாள்லேயே திரு நயினார் நாகேந்திரன், எல் முருகன் இவங்க எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல அறிகுறி. அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிற போது இதை ஒரு ஜெல்லாக்கிற வேலையை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செய்வது நல்ல விஷயம்தான். நான் அதுல எல்லாம் எந்த தவறும் சொல்லலை. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் பேசிய இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதனால அதை அவங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது மிக முக்கியம். நன்றி.